நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். சில நேரம் சந்தோஷமாக இருப்போம், சில நேரம் சோகமாக இருப்போம். ஆனால் சில சில நாட்கள் தொடர்ந்து வந்து இந்த சோகம், பயம், இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும் போகும். இது இருந்தால் பரவாயில்ல, ஆனால் தொடர்ந்து இருக்குது, என்னால் வந்து இதுலேருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னா இதற்கு எது காரணம்? இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம்? அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமா அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு காரணம். ஆனால் அதற்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளோட உடலில் இருக்கிற 7 சக்கரம், அதாவது 7 எனர்ஜி சென்டர்ஸ், சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 7 சக்ராஸ் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கும். அந்த 7 சக்ராஸ் எப்படி முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 7 சக்ராஸ் வந்து ஒழுங்காக இயங்கிட்டு இருக்கணும். ஆக்சுவலி இதுதான் எனர்ஜி சென்டர்ஸ், இந்த பாடியில் இருக்க எனர்ஜி சென்டர்ஸ். அது ஒழுங்காக இயங்கலை அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற, அது வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிற உறுப்புகள் பாதிக்கப்படும். இதனால் உங்களோட மன ரீதியான உணர்வுகளும் பாதிக்கப்படும். மன ரீதியான உணர்வுகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஆப்வியஸ்லி அது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். வெளியில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எதற்கெடுத்தாலும் நீங்கள் பயத்துட்டே இருந்தீங்கன்னா வெளியில் நிறைய சூழல்கள் அதற்கு ஏற்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து இந்த எனர்ஜி சென்டர்ஸ், இந்த 7 சக்கராஸை சரி பண்ணணும். ஏன் சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த 7 சக்கரா தான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தோட சக்தியை ஈர்த்து நம்ம உடலுக்குள்ளே கொடுத்து உடல் ரீதியாக, மனதுக்கும் மன ரீதியாக நம்மளோட வாழ்க்கைக்கும் கொடுக்குது. அப்போ அந்த 7 சக்கராவை சரி பண்ண வேண்டியது எப்படி அப்படின்றத தான் பார்க்கணும். அடுத்து வரும் வீடியோக்களில் இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். என்ன பண்ணால் இதை சரி பண்ண முடியும், இதை எப்படி பண்ணுறது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 7 சக்கரா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டோம். முதலாவது மூலாதார சக்கரா. மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஸ்பைனல் கார்டோட எண்டில், அதோட டிப்பில் இருக்குது. ஸோ இதோட நிறம் பார்த்தோன்னா சிவப்பு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் மெடிடேட் பண்ணி இதை சரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்கும். இந்த பயம், பாதுகாப்பு இல்லாமல் ஃபீல் பண்ணுறது, எதற்கு எடுத்தாலும் ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, எதற்கு எடுத்தாலும் ஒரு பயம், தயக்கம் இருக்குது அப்படின்னா இந்த மூலாதார சக்கரத்தில் நம்ம வந்து சரி பண்ணணும். அடுத்ததான் சுவாதிஷ்டான சக்கரா வந்து அரைஞான் கயிறு போடுவோம், எல்லாருமே போட்டிருப்பாங்க. அந்த அரைஞான் கயிறு முன்பக்கத்தில் எங்கே தொடுதோ அந்த இடத்துல தான் இந்த சுவாதிஷ்டான சக்கரா இருக்குது. இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் பிளாக் இருக்குது, இந்த சக்கரத்தில் பிளாக் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. லைஃப்பில் எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு சமையல் செய்கிறீங்க, இல்லைனா ஒரு கலை, சினிமாக்கே போனால் கூட அதில் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எல்லாத்துலேயும் ஒரு சோர்வு இருக்குது அப்படின்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரா சரியாக இயங்கலை, இங்கே ஏதோ தடை இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணணும். அடுத்ததாக மணிப்பூரக சக்கரா வந்து தொப்புள் மையத்தில் இருக்குது. தொப்புளுக்கு ஒரு விரல் மேலே வந்து இந்த மணிப்பூரக சக்கரா இருக்குது. இந்த மணிப்பூரக சக்கரா இந்த டைஜஷன் ரிலேட்டடான எல்லா உறுப்புகளுக்கும் இது சம்பந்தமானது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் மணிப்பூரகத்தில் பிளாக் இருக்குது. இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு டெசிஷனே எடுக்க முடியல, ஈவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, அங்கே என்ன சாப்பிட்றதுன்னு கூட உங்களால் தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னா இந்த மணிப்பூரக சக்கராவில் கண்டிப்பாக பிளாக் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த மணிப்பூரக சக்கராவோட பிளாக்கை ரிமூவ் பண்ணிட்டா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் தெளிவு இருக்கும். இதுதான் பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு ஏற்படணும் அப்படின்னா இந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணணும். அடுத்தது அநாகத சக்கரா வந்து மார்பு பகுதியில் சென்டரில் இருக்குது. இந்த சக்கரா வந்து பிளாக் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு யார் மேலேயும் ஒரு அன்பு ஏற்படாது, வெறுப்பு தான் ஏற்படும். ஒரு யாரை பார்த்தாலும் நம்ப முடியாது, நம்பிக்கை வராது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இல்லை ஹார்ட் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இந்த சக்கரா சரியாக இயங்கலை, அந்த சக்கரத்தை சரி செய்யணும், அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா நம்பிக்கை பிறக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உடலில் உள்ள நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். விசுத்தி சக்கரா வந்து தொண்டை குழியில் இருக்குது. அந்த தொண்டை குழியில் இருக்கிற சக்கரா பிளாக்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பேச முடியல, ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. உங்களுக்கு சரின்னு படுற விஷயங்களை கூட நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க, இந்த வாக்கு சக்தி இருக்காது, பேசும் திறன் இல்லை அப்படின்னா இந்த விசுத்தி சக்கரால பிளாக் இருக்குது. இதை சரி செஞ்சால் உங்களோட
பேச்சு திறனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சில பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அந்த விஷுத்தி நல்லா வேலை பண்ணுது அப்படின்றது அர்த்தம். சில பேரால் என்னதான் நினச்சாலும் பேச முடியாது, அவங்களுக்கு விஷுத்தி சக்கரம் வீக்காக இருக்குது, அதில் வந்து பிளாக்கேஜ் இருக்குது, அதை சரி செஞ்சுக்கலாம். அடுத்ததான் ஆக்ஞை ஆக்னா சக்ரா 2 புருவ மையத்தில் நடுவில் இருக்குது. இது தேர்ட் ஐ, 3வது கண் அப்படின்னும் சொல்லப்படுது. இது எது சரி எது தப்புன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு எதை எடுத்தாலும் குழப்பமாக இருக்குது, ஒரு முடிவே எடுக்க முடியல அப்படின்ற நிலைமையில் இருந்தால் இந்த சக்கரா பிளாக்காக இருக்குது. அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் தெளிவான ஒரு முடிவெடுக்க உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். நீங்களாகவே அதை உணர முடியும். இந்த பிளாக்கேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆக ஆக நீங்கள் உங்களோட சக்தியை, உண்மையான சக்தியை பார்க்க முடியும். அடுத்ததாக சகஸ்ரார சக்கரம், அதாவது க்ரௌன் சக்கரா இல்லை துரியம் அப்படின்னு சொல்லப்படுது. தலை உச்சியில் இருக்கும். பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா தலை உச்சியில் ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்கின் ஸ்கல்லு மூடாமல் ஸ்கின் மட்டும் இருக்கும். அந்த இடம்தான் சகஸ்ரார சக்கரா. இது என்ன, இதோட பிளாக்கேஜ் என்ன அப்படின்னா, ஒரு நிறைவு இருக்காது வாழ்க்கையில், சந்தோஷமோ நிறைவோ எதுலேயுமே கிடைக்கல அப்படின்னா இந்த சக்கரா பிளாக்காக இருக்கும். இந்த சக்கரா மேலே நம்ம கொஞ்சம் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, இந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எந்த ஒரு வேலையிலையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சக்கரா பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சக்ராஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதற்கான பயிற்சியும் நாம் அடுத்து கொடுக்க போகிறோம். நன்றி.